வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் அவர்களை பற்றி பேசத் தொடங்கினால் சொற்களுக்கே உயிர் பிறக்கும். இவர்களின் மனம் கடலென ஆழமுடையது. இதயம் தாய்மையின் ஒளி போல மென்மையானது. ஆனாலும் அவர்களின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் தைரியம் சிங்கத்தின் கர்ச்சனையைப் போல உச்சதலையாக இருக்கும். இவர்கள் எங்கிருந்தாலும் அன்பு, பாசம், கருணை ஆகிய 3 சொற்களும் இவர்களை சுற்றி ஒளிந்து கொண்டே இருக்கும். மேலும் பிறரை பாதுகாப்பது இவர்களின் இயல்பு. தங்களால் முடிந்த உதவியை அளிப்பது இவர்களின் பெருமை. கடக ராசிக்காரர் ஒருவரின் இதயம் கண்ணீரால் சுத்தமான கண்ணாடி போல. உண்மையான அன்பை காணும் கண்களுக்கு அதில் உலகமே பிரதிபலிக்கும். கடகராசிக்காரர்கள் பிறரின் வழியை தங்கள் வழியாக உணர்பவர்கள். ஒருவருக்கு சின்ன சிரமம் ஏற்பட்டாலும் அதை தங்கள் உள்ளத்தில் ஏற்று அவர்கள் நிம்மதியாக இருக்க வழி காண்பார்கள். இவர்களின் கருணை வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு ஆற்றல். அதனால்தான் இவர்களை கடவுள் பாசம் பெற்றவர்கள் என்று பலர் கூறுவார்கள். அவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளே ஒரு பிரபஞ்சம் முழுவதும் உணர்வுகளின் அலைகள் ஆடிக்கொண்டிருக்கும். கலை, இசை, எழுத்து, பேச்சு எந்த துறையிலும் இவர்களின் உணர்ச்சி ஆழம் திகழ்கிறது. அவர்கள் பேசும் ஒரு வார்த்தை கூட மற்றவரின் இதயத்தை தொடும் வலிமை உடையது. கடகராசிக்காரர் ஒருவரை நேசிக்கத் தொடங்கினால் அது சுலபமான காதல் அல்ல, அது உயிர் நெஞ்சோடு பின்னிய பாசம். அவர்களின் அன்பு நீண்ட காலம் நிலைக்கும். தங்களுக்கு பிடித்தவர்களுக்காக தியாகம் செய்வது இவர்களுக்கு சவாலாக அல்ல, சந்தோஷமாக இருக்கும். இவர்களை வெளியில் பார்த்தால் மென்மை, அமைதி என தோன்றலாம், ஆனால் அவர்கள் உள்ளம் இரும்பு மனம் கொண்டது. தேவையான போது காற்றை நிறுத்தும் உறுதி இவர்களுக்கு உண்டு. அவர்கள் கோபப்படுவது அரியது, ஆனால் ஒருமுறை தீர்மானித்தால் தங்கள் இலக்கை அடைய முடியாதது என்றே இல்லை. நண்டு புறத்தில் கடினம் உள்ள நண்டு மென்மை. அதுபோலவே கடகராசிக்காரர்களும் அவர்களின் வெளிப்புறம் சீரிய கட்டுப்பாட்டான பொறுப்புடன் இருக்கும், ஆனால் உள்ளே பாசம், அன்பு, கற்பனை, கனவு என நிறைந்திருக்கும். ஏனென்றால் சந்திரன் இவர்களுக்கு உணர்ச்சியை, கற்பனை சக்தியை, சாந்திகளையும் அளிக்கின்றது. அதனால்தான் இவர்களின் மனம் எப்போதும் கலைத்திறமைகளில், மனித நேயத்தில், தியானத்தில், குடும்ப பாசத்தில் திளைக்கின்றது. கடக ராசிக்காரர்கள் வாழ்வில் 4 திசைகளில் நிற்கும் தூண்கள் போல இந்த 4 அம்சங்களையும் சமநிலையுடன் தாங்குகிறார்கள். அன்பு அவர்களின் உயிர், கலை அவர்களின் மூச்சு, நம்பிக்கை அவர்களின் தோழன், ஆன்மீகம் அவர்களின் இலக்கு. கடக ராசிக்காரர்கள் மனிதர்களில் தேவதைகள் போல். அவர்கள் அழகான கனவுகளால் உலகை அலங்கரிக்கிறார்கள், அன்பால் வழிகளை ஆற்றுகிறார்கள், மென்மையால் மனிதத்துவத்தை காப்பாற்றுகிறார்கள். அவர்கள் சிரிக்கும் போது உலகமே அமைதி பெறுகிறது. அவர்கள் அழும்போது வானமே துன்பம் அனுபவிக்கிறது. அவர்கள் நம்பிக்கை கொண்டால் பிரபஞ்சமே அவர்களுக்கு வாய்ப்புகளை திறக்கும். அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை, அவருடைய தன்மை, உறவுகள், தொழில், அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியம் அனைத்தும் கிரகங்களின் நிலைமைகளால் தீவிரமாக பாதிக்கப்படுகின்றது. கடகராசிக்கு ஆளுமை மற்றும் உணர்ச்சி வழிகாட்டும் கிரகம் சந்திரன். இதன் செயல் பிற கிரகங்களின் கூட்டமைப்போடு சேர்ந்து அவர்களின் வாழ்க்கையில் பல்வேறு பலன்களை ஏற்படுத்துகிறது. சந்திரன் கடகராசிக்கு ஆதாரமாகும். இது மன உணர்வுகளை, கனவுகளை, குடும்ப பாசத்தை பாதுகாப்பது, உணர்வை உருவாக்கும். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் மனநலம், ஆன்மீக வளம், கருணை, ஆற்றல், ஆன்மீக திறன் மேம்படும். குடும்பத்தில் அமைதி, பெற்றோர் நட்பு, தாயின் பாசம் பெருகும். சந்திரன் கடின நிலையில் இருந்தால் மன உளைச்சல், துக்கம், உறவுகளில் குழப்பம், நெஞ்சுவலி ஏற்படும். நிதி செலவு அதிகரிக்கும். திடீர் மனசோர்வு, தூக்கமின்மை போன்றவை உண்டாகும். சூரியன் ஆற்றல், பெருமை, கீர்த்தி மற்றும் வாழ்க்கை இலக்கை காட்டும். நல்ல நிலையில் இருந்தால் செல்வம், புகழ், அதிகாரம், சமூக உயர்வு அதிகரிக்கும். பணக்கேடு, குடும்ப பயன், உடன்பாடு குறைவு, மன அழுத்தம், எதிர்ப்புகள். செவ்வாய் சக்தி, தீர்மானம், துணிவு மற்றும் தொழில் வாய்ப்புகளை பாதிக்கும். நல்ல நிலையில் இருந்தால் தொழில் முன்னேற்றம், உற்சாகம், ஆரோக்கியம், போராட்டத்தில் வெற்றி. கோபம், வாக்குவாதம், சிறிய விஷயங்களில் சண்டை, உடல் வலி, விபத்து, அபாயம். காதல், இன்பம், பணம், செல்வம் மற்றும் கலைத்திறனை பிரதிநிதித்துவம் செய்யும். நல்ல நிலையில் இருந்தால் பணப்பெருக்கம், திருமண அமைதி, காதல் வாழ்க்கை சிறந்தது. கடின நிலையில் இருந்தால் காதல் சிக்கல், உடல்வலி, பண சம்பந்தமான குறைவு. குருப்பெயர்ச்சி, முக்கியமாக கல்வி, ஆன்மீகம், செல்வம், நீதிமுறை மற்றும் குடும்ப வளம். நல்ல நிலையில் இருந்தால் கல்வி முன்னேற்றம், ஆன்மீக வளர்ச்சி, எதிர்கால அதிர்ஷ்டம், அதிகாரம். கடின நிலையில் இருந்தால் தவறான தீர்மானம், சட்ட பிரச்சனை, நிதி குறைவு, குடும்ப குழப்பம். மேலும் கடக ராசிக்காரர் ஒருவர் கிரக நிலைகளின் பொருத்தத்தை பொறுத்து வாழ்க்கை முழுவதும் அன்பிலும் பாதுகாப்பிலும் நிரம்பியதாகவும், சில நேரங்களில் சோதனை மற்றும் தைரியத்தை விருத்தி செய்யும் விதமாகவும் அனுபவிக்கிறார்.
அதேபோல கடகராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி என்பது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நேரம். குரு பெயர்ச்சி என்பது கிரகநிலை மாற்றத்தின் மூலம் உண்டாகும் அதிர்ஷ்ட பரிமாற்றம். இது தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில், திருமணம், செல்வம், ஆன்மீகம் மற்றும் குடும்ப சூழ்நிலையில் மாற்றங்களை கொண்டு வரும். குரு 5 வருடத்திற்கு ஒருமுறை பெயர்ச்சி அடைவது வழக்கமானது. கடகராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி நேரம் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்களை உருவாக்கும். குரு பெயர்ச்சியின் நேர்மறை தாக்கங்கள்: உயர்ந்த கல்வி, பணியாற்றும் துறையில் முன்னேற்றம், குடும்ப அமைதி, செல்வம். எதிர்மறை தாக்கங்கள்: மன அழுத்தம், உறவுகளில் குழப்பம், பணியிலான சிக்கல்கள், ஆரோக்கிய குறைவு. அதாவது குரு பெயர்ச்சி நடைபெறும் போது கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் முக்கிய மாற்றங்களை எதிர்கொள்கிறார்கள். புதிய பதவி, வேலை வாய்ப்புகள், வியாபாரம் மற்றும் முதலீட்டில் வளர்ச்சி அதிகரிக்கும். சில நேரங்களில் முன்னர் தடையாக இருந்த சிக்கல்கள் நீக்கப்பட்டு வாழ்க்கை சிறப்பாக மாறும். குரு பெயர்ச்சி குடும்ப உறவுகளில் மெல்லிய மாற்றங்களை ஏற்படுத்தும். திருமண உறவுகள் நிலைபெறும். தாய்மையின் பாசம் மற்றும் அன்பு அதிகரிக்கும். குடும்ப உறவுகளில் சாந்தி, புரிதல், ஒற்றுமை ஏற்படும். குரு பெயர்ச்சி நல்ல நிலையில் இருந்தால் பணம் மற்றும் முதலீடு அதிகரிக்கும். புதிய முதலீட்டு வாய்ப்புகள், சொத்து வாங்கும் வாய்ப்பு, வியாபார வளர்ச்சி. கடின நிலையில் இருந்தால் நிதி குறைவு, செலவு அதிகரிப்பு, தவறான முதலீடு போன்ற சிக்கல்கள் ஏற்படும். அதேபோல குரு பெயர்ச்சி ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏற்ற நேரமாகும். தியானம், புத்தி மதிப்பு, ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். மனிதநேயம், சமூக பணிகளில் ஆர்வம், உதவி மனம் பெருகும். குரு பெயர்ச்சி நேரத்தில் ஆரோக்கியம் மேம்படும், ஆனால் மன அழுத்தம் ஏற்படலாம். யோகா, நடைப்பயிற்சி, தியானம் போன்றவைகள் உடல் மற்றும் மனநலத்தை சிறப்பாக்கும். மேலும் குரு பெயர்ச்சி நேரத்தில் ஏற்படும் அதிர்ஷ்டங்கள்: வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தோன்றும். எதிர்காலம் சிறப்பாக வடிவமைக்கப்படும். தனிப்பட்ட வளர்ச்சி, வாழ்க்கை திறன், மனிதநேயம், ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை விருத்தி பெறும். சில நேரங்களில் பழைய தடைகள் நீக்கப்படுகின்றன, புதிய தொடக்கங்கள் கிடைக்கின்றன. கடக ராசிக்காரர்களான குரு பெயர்ச்சி என்பது மாற்றங்களின் காலம். நல்ல நிலை, செல்வம், குடும்ப அமைதி, ஆன்மீக வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம். கடின நிலை, சவால்கள், மன அழுத்தம், நிதி மற்றும் உறவுகளில் சிக்கல். அதாவது கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை எதிர்காலங்களில் மிகச்சிறப்பான மாற்றங்களை சந்திக்கிறது. கிரக நிலைகள், குரு பெயர்ச்சி, சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் தாக்கம் ஒருங்கிணைந்து இவர்களுக்கு சாதனை, செல்வம், குடும்ப அமைதி மற்றும் ஆன்மீக வளம் கொண்டு வரும். அதேபோல கடகராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் பெரும் சந்தர்ப்பங்களால் நிரம்பி உள்ளது. குரு பெயர்ச்சி மற்றும் சந்திரன் நிலை வலுவானால் பணியிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம், சமூக உயர்வு நிலை, புகழ், செல்வம் கிடைக்கும். குடும்ப உறவுகள் சீராகவும் அன்புடன் நிரம்பியதாகவும் இருக்கும். சில நேரங்களில் சோதனைகள் ஏற்படலாம், ஆனால் கடகராசிக்காரர்கள் தைரியமும் கற்பனை திறனும் மூலம் அதை வென்றடைவார்கள். ஏனென்றால் குபேர யோகம், செல்வம் மற்றும் செல்வாக்குகள் அதிகரிக்கும். புதிய முதலீடு, வீடு, சொத்து வாங்கும் வாய்ப்பு, தொழிலில் உயர்வு, அதிகாரம், புகழ். குரு மற்றும் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் ஏற்படும். குடும்ப அமைதி, பெற்றோர் உறவு, அன்பு அதிகரிக்கும். மனநிலை எப்போதும் சாந்தியாக இருக்கும். வியாபாரம் விருத்தி பெறும், புதிய சந்தர்ப்பங்கள் தோன்றும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சிறந்த நிலையில் இருந்தால் நிகழும். கடகராசிக்காரர்கள் தொழிலில் திறமை மிக்கவர்கள். குரு பெயர்ச்சி நேரத்தில் புதிய பொறுப்புகள், உயர்வு, புதிய திட்டங்கள், முக்கிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் முதலீடு மற்றும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் சீராக இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி, பெற்றோர்களுடன் உறவு, குடும்ப அமைதி அதிகரிக்கும். பெற்றோர்கள் மற்றும் அன்பின் ஆதரவு வாழ்க்கையில் பெரிய பலன்களை வழங்கும். சமூக சேவை, உதவி மனம், பிரிவு அதிகரிக்கும். ஆன்மீக பயணம், தியானம், கல்வி, கலை, இசை போன்ற துறைகளில் முன்னேற்றம். அதேபோல கடக ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் தொழில் முன்னேற்றம், செல்வம் மற்றும் முதலீடு வளம், குடும்ப அமைதி மற்றும் அன்பு, ஆன்மீக மற்றும் சமூக வளர்ச்சி இவை அனைத்தும் குரு பெயர்ச்சி, சந்திரன் மற்றும் பிற கிரக நிலைகளால் பாதிக்கப்படும். ஏனென்றால் கடக ராசிக்காரர்களின் வீடு வாங்கும் யோகம், கார் வாங்கும் யோகம் மற்றும் செல்வ யோகம். கடக ராசிக்காரர்கள் வாழ்வில் பொருள் சம்பந்தமான பல வாய்ப்புகள் கிரக நிலைகளின் தாக்கத்தால் உருவாகும். இவர்கள் வீடு வாங்கும் யோகம், கார் வாங்கும் யோகம், செல்வ வளம் ஆகியவையில் அதிக வாய்ப்புகள் பெறுவார்கள். குறிப்பாக குரு பெயர்ச்சி நேரத்தில் சந்திரன் பிளஸ் குரு நல்ல நிலையில் இருந்தால் குடும்ப நிலை சீராகி வீடு வாங்கும் வாய்ப்பு விரைவாக வருகிறது. சொத்து முதலீடு பாதுகாப்பாகவும் நீண்ட காலத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சொத்து வாங்கும் செயல்களில் தடைகள் குறையும். கடமைகளை நிறைவேற்ற சக்தி அதிகரிக்கும். ஏனென்றால் சனி, சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் இது நடந்தே தீரும். வீட்டின் வாடகை, நிலம் அல்லது அபார்ட்மெண்ட் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். ராகு, கேது எதிர்மறை பாதிப்பு இருந்தால் சொத்து வாங்கும் முன் திட்டமிடல்களில் சிக்கல், நீண்ட கால தாமதங்கள் ஏற்படும். சிறந்த நேரங்கள் வீடு வாங்க: குரு பெயர்ச்சி நேரம், சந்திரன் நல்ல நிலை, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஆதரவு,
கடகராசிக்காரர்கள் கார் வாங்கும் யோகம் பெரும்பாலும் செயல்பாடுகள் மற்றும் பணியிடம் வளர்ச்சியுடன் தொடர்புடையது. குரு பிளஸ் சூரியன் பெரிய வாகனம், புதிய தொழில், பணியுடன் தொடர்புடைய வாகன வசதி. செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் வாகன வாங்கும் செலவு சீராக, குடும்ப வாழ்க்கை குறைவு இல்லாமல். ராகு கேது அல்லது சனி கடின நிலை, கார் வாங்கும் முன் தடைகள், செலவு அதிகரிப்பு. கடகராசிக்காரர்கள் செல்வ வளம் பெறும் வாய்ப்பு குரு பயிற்சி, சந்திரன், சுக்கிரன் மற்றும் சனி நிலைகளால் அதிகரிக்கும். பணம் அதிகரிப்பு, முதலீட்டு லாபம், வியாபாரம் வளரும். புதிய சொத்து, வாகனம் முதலீடு அனைத்தும் பாதுகாப்பாக நடக்கும். செலவு அதிகரிப்பு, முதலீடு இழப்பு, பண சிக்கல்கள். ஏனென்றால் வீடு வாங்கும் நேரம் குரு மற்றும் சந்திரன் நல்ல நிலை, கார் வாங்கும் யோகம், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆதரவு. செல்வ வளம், குரு பயிற்சி மற்றும் சந்திரன் நிலை முக்கியம். கடின கிரக நிலை இருந்தால் முயற்சி அதிகம், ஆனால் வெற்றி நேரம் தாமதமாக கிடைக்கும். ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் அவர்களின் வாழ்க்கை சிறப்புகள் மற்றும் தனித்துவம், குணநலன்கள், மன அமைதி மற்றும் வாழ்க்கை தத்துவத்தில் வெளிப்படுகிறது. இவர்கள் உலகை ஒரு பெரிய குடும்பமாக பார்ப்பவர்கள். இதனால் அவர்களின் குணங்கள் மற்றும் மனநிலைகள் பிறரை பாதிக்கும் விதமாக நுட்பமாக வளரும். அன்பும் கருணையும். கடகராசிக்காரர்களின் முக்கிய குணம் அவர்களுடைய அன்பும் கருணையும். ஒருவரை துக்கத்தில் உணர்ந்து அதை தங்களுடைய மனதில் ஏற்று உதவிக்கு முன் வருவார்கள். அம்மனிதர்களின் நெஞ்சை உருக்கும் அந்த அன்பு அவர்களை அனைவரும் விரும்பும் வகையில் உருவாக்குகிறது. மென்மையும் அமைதியும். வெளிப்புறத்தில் அமைதியானவர்கள், ஆனால் உள்ளே ஆழமான எண்ணங்கள், கனவுகள், வாழ்க்கை திட்டங்கள். அடுத்ததாக கடமைகளை பொறுப்புடன் மேற்கொள்வதில் சிறப்பாக இருப்பார்கள். நம்பிக்கையும் ஆரோக்கிய மனப்பாங்கும். வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதில் நம்பிக்கை மற்றும் உறுதி. மன அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் தைரியம் மற்றும் பொறுமை மூலம் அதை சமாளிப்பார்கள். சமூக திறன்கள். நண்பர்கள், உறவுகள், சமூக சேவை இவற்றில் முன்னிலை பெறுவார்கள். மக்களைச் சுற்றி பாதுகாப்பும் அன்பும் பெருகும். வாழ்க்கை சிந்தனை மற்றும் தத்துவம். கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையை உணர்வு பிளஸ் அறிவு என்ற சமநிலையுடன் பார்ப்பவர்கள். மனித நேயம், பாசம், உணர்வு ஆகியவற்றை செயல்படுத்தி வாழ்வின் அழகை உணர்வார்கள். பிரச்சனைகள் வந்தாலும் தத்துவமான பார்வை கொண்டு தீர்வு காண்பார்கள். ஆன்மீக பயணம் மற்றும் தியானம் இவர்களின் மன அமைதியை பராமரிக்கும். மன அமைதி மற்றும் ஆன்மீக வளம். சந்திரன் மற்றும் குரு ஆகிய கிரக நிலைகள் மன அமைதிக்கு ஆதாரம். வாழ்க்கையின் எதிர்ப்புகள், சிக்கல்கள் வந்தாலும் அவர்கள் மனம் நிலைத்திருக்கும். தியானம், யோகா, கலை செயல்பாடுகள் மன அமைதியை மேம்படுத்தும். அன்பும் கருணையும். குடும்பம், நண்பர்கள், சமூக உறவுகள். மென்மையும் அமைதியும். பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன். நம்பிக்கை மற்றும் தைரியம். சவால்களை வெல்லும் மனப்பாங்கு. ஆன்மீக வளர்ச்சி. தியானம் மற்றும் தத்துவம் மூலம் மன அமைதி. கடகராசிக்காரர்கள் இவர்களுடைய குணநலம், வாழ்க்கை சிந்தனை மற்றும் மன அமைதியால் உலகில் ஒரு அன்பு மற்றும் பாதுகாப்பின் சின்னமாக திகழ்கிறார்கள். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சனியின் பெயர்ச்சி அனைத்து ராசியினருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மைகளை வழங்கும். 2025ஆம் ஆண்டு சனி ஒரு புதிய அவதாரம் எடுத்துள்ளார். மார்ச் மாதத்தில் தனது அசல் திரிகோண ராசியான கடகம் வீட்டுக்கு வெளியேறி மீன ராசியில் நுழைந்துள்ளார். சனி அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு மீன ராசியில் குடியிருப்பார். ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை சனியின் பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது பல ராசிகளுக்கு சிறந்த பலன்களை தரும், சிலருக்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். தற்போது மீன ராசியில் சனி பகவான் வக்ர பயணத்தை தொடங்கியுள்ளார். சனியின் பெயர்ச்சியின் முக்கிய ராசி பலன்கள். கடகம், பணவரவு மற்றும் செல்வாக்கு முன்னேற்றம். நிலைமைகள் மேம்பட்டு விதியிடமிருந்து முழுமையான உதவி கிடைக்கும். திடீரென்று பணம் கிடைக்க வாய்ப்புகள். வாழ்வில் பாதுகாப்பு மற்றும் அமைதி. முடங்கிய வேலைகள் நிறைவடையும். பங்குச்சந்தை முதலீடு மூலம் லாபம் காண வாய்ப்பு. உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் தொடர்ந்து இயக்கத்தில் இருந்த அனைத்து ராசிகளும் தனித்தனி தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. இந்த கிரகங்கள் சில நேரங்களில் ஒன்றுடன் ஒன்று சேரும் போது சிலருக்கு அதிர்ஷ்டம் மாறும், வண்ணம் பெறும் பலன்களையும் சிலருக்கு சவால்களையும் தருகின்றன. தற்போது கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் மற்றும் கிரகங்களின் தளபதியான செவ்வாய் விரைவில் இணைகின்றன. இரண்டும் எதிர்மறை பண்புகள் கொண்ட கிரகங்களாக இருந்தாலும் இவை இணையும் போது சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்ட பலன்களை வழங்கும். அக்டோபர் 20 அதாவது தீபாவளி நாளில் இந்த சக்தி வாய்ந்த புதன் செவ்வாய் இணைவு விருச்சிக ராசியில் ஏற்பட உள்ளது. இதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் காணப்படும். ஆனால் 3 ராசிக்காரர்கள் இதனால் ஜாக்பாட் பலன்களை விரும்ப இருக்கிறார்கள். இதில் கடகராசியும் ஒன்று. புதன் செவ்வாய் இணைவு கடக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத நன்மைகளை வழங்கும். வருமானம் அதிகரித்து சேமிப்பு விகிதமும் உயரும். சமூகத்தில் இவர்களின் பேச்சாற்றல் மற்றும் செல்வாக்கு பெருகும். புதிய ஒப்பந்தங்கள், முதலீடுகள் போன்றவற்றில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். கடனாக கொடுத்த பணத்தை எளிதில் திரும்ப பெறலாம். அலுவலகத்தில் இவர்களின் பேச்சின் திறமையால் அதிகாரம் மற்றும் மரியாதை கூடும். இதனால் தொழில் வாழ்க்கை ஒரு புதிய உயரத்தை அடையும்.
குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களில் சீரான முன்னேற்றம் இருக்கும். சிலர் வங்கிக் கடன், முதலீடு போன்றவற்றில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் யாருக்காவது பணம் கடனாக கொடுக்க வேண்டியிருந்தால் எழுத்துப்பூர்வமாக செயல்படுங்கள். விரைவில் வருமானத்தில் உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் சிறிது சோர்வாக உணரப்படலாம். ஓய்வும் தண்ணீரும் போதுமான அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள். மன அழுத்தத்தால் தலைவலி அல்லது உறக்க குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இயற்கை சூழ்நிலையில் சிறிது நேரம் செலவிட்டால் புத்துணர்ச்சி தரும். அன்பும் அமைதியும் உங்கள் பலமாகும். பிறரின் மனதை கேட்பதிலும் உணர்வுகளை பகிர்வதிலும் மகிழ்ச்சி காணுங்கள். அது மட்டுமில்லாமல் அன்பார்ந்த கடகராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு குருவானவர் லக்னத்திலேயே பயணிக்கப் போகிறார். அப்படியென்றால் உங்கள் வீட்டிலேயே உச்சத்தில் பயணம் செய்யப் போகிறார். கடகம் என்பது குருவுக்கு மிகவும் பிடித்த வீடு. நீங்கள் எப்படி தாய் உள்ளம் கொண்டவரோ அப்படியே குருவானவரும் கூட தர்மத்தின் பக்கம் நின்று போராடுபவர். அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று தாய் பாசத்தோடு நினைப்பவர். அதனால்தான் 12 கட்டங்களில் உங்களுடைய ராசியில் மட்டும் குருவானவர் உச்சம் பெறுகிறார். சரி, கடகராசிக்கு இதனால் வரை 12ஆம் வீட்டில் பயணித்த குரு பகவான் 1ஆம் வீட்டில் உங்கள் ராசியில் பயணிக்கும் போது முதலில் உங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய கடன் சுமைகளை அடக்க முயற்சி செய்வார். வியாபாரத்திற்காக வீடு கட்ட வேண்டும் என்றோ தொழில் தொடங்க வேண்டும் என்றோ கடனை கேட்டால் வங்கியினர் உங்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இருப்பார். தந்தையாரின் பாசமும் பரிவும் உங்களை ஆசிர்வாதத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற காலம். தந்தையாரின் சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான ஏற்ற காலமும் கூட. கோவில்களுக்கு சென்று சாமியை தரிசனம் செய்த காலம் போய் உங்கள் வீட்டிலேயே பூஜையிலேயே அமைத்து சாமியை கும்பிடுவதற்கான காலமாக அமையப் போகிறது. உங்களுக்கு பிடித்த குருமார்களை நீங்கள் வணங்கி மகிழ்ந்தால் நீண்ட நாட்களாக உங்களை பிடித்திருந்த பிணிகள் விலகும். மருத்துவத்தின் மூலம் உடல் ஆரோக்கியம் ஏற்படும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையை அன்பும் பொறுமையும் அறிவும் ஆன்மீகமும் இணைந்த ஓர் முழுமையான பணியுடன் வாழ்கின்றனர். இந்த பகுதி அவர்களின் வாழ்க்கை முழுமையாக எப்படி அமைந்திருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். மனநிலை மற்றும் உணர்ச்சி இணக்கம். கடக ராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை உணர்ந்து மனநிலை மூலம் உலகத்தை ஒழுங்குபடுத்துகிறார்கள். இவர்கள் உறவுகளை சிறப்பாக நடத்த மனநிலை கட்டுப்பாடு மற்றும் நேர்மையுடன் செயல்படுவார்கள். வாழ்க்கையில் ஏற்பட்ட சவால்களை பாசத்துடன் சமாளிக்கிறார்கள். தாய்மையின் பாசம் மற்றும் குடும்ப உறவு. குடும்பம் இவர்களுக்கு எப்போதும் முன்னுரிமை. குழந்தைகள், பெற்றோர், குடும்ப உறவுகள் ஆகியவற்றில் அதிக அன்பு செலுத்துவார்கள். குடும்பம் அமைதி, சாந்தி மற்றும் பரஸ்பர புரிதலுடன் நிலைக்க உதவுவார்கள். தியானம், யோகா, ஆன்மீக பயணம், கலை, இசை அவர்களின் மன அமைதியை வலுப்படுத்துகிறது. கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அறிவு பிளஸ் உணர்வு பிளஸ் ஆன்மீகம் என்ற சமநிலையை தக்க வைத்து பழகுவார்கள். தொழில் முன்னேற்றம், வியாபாரம், அதிகாரம், புகழ் ஆகியவற்றில் சிறந்த வாய்ப்புகள். சமூக சேவை, உதவி, மனம், நண்பர்கள் மற்றும் உறவுகளுடன் நல்ல உறவுகள் நிலைத்து வாழ்கின்றனர். குருப்பெயர்ச்சி மற்றும் கிரக நிலைகள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன. செல்வம், வீடு, வாகனம், முதலீடு ஆகியவை சீராகவும் வளமாகவும் கிடைக்கும். எதிர்கால சவால்களை எதிர்கொண்டு வெற்றியடைய மனம், உணர்வு மற்றும் அறிவின் ஒருங்கிணைப்பு உதவும். கடகராசிக்காரர்கள் மன அழுத்தம், சிக்கல்கள், தடைகள் போன்றவற்றை வெற்றி பெறும் விதமாக மன அமைதி மற்றும் துணிவுடன் எதிர்கொள்கின்றனர். இவர்கள் அன்பு, கருணை, நம்பிக்கை, தைரியம் மற்றும் ஆன்மீக வலிமையின் வளையத்தில் வாழ்கின்றனர். உலகில் ஒரு பாசமும் பாதுகாப்பும் கொண்ட மனிதராக இவர்களை எல்லோரும் மதிப்புடன் பார்க்கின்றனர். அடுத்ததாக தொழில் முன்னேற்றம். கடகராசிக்காரர்கள் புதுமையான யோசனைகள் மற்றும் நுட்பமான திறன்களை கொண்டவர்கள். புதிய வாய்ப்புகள், வேலை மற்றும் வியாபாரங்களில் முன்னேற்றம் குருப்பெயர்ச்சி மற்றும் சந்திரன் நிலைகளால் அதிகரிக்கும். சவால்கள் வரும்போது மன அமைதி, தைரியம் மற்றும் பகுத்தறிவு கொண்டு வெற்றி பெறுவார்கள். புதிய திட்டங்கள் தொடங்கும் முன் தடைகள் மற்றும் ஒத்திகைகள், பணியிடத்தில் போட்டி மற்றும் கடினமான சூழ்நிலைகள், மன அழுத்தம் ஏற்படும் நேரங்களில் கூட அவர்கள் உறுதி மற்றும் பொறுமை காட்டி சாதிக்க முடியும். குரு மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் வேலைவாய்ப்பு, தொழிலில் உயர்வு, வியாபார முன்னேற்றம், புதிய ஒப்பந்தங்கள், முதலீட்டில் லாபம், சொத்து வளர்ச்சி ஆகியவை பெறப்படலாம். கடக ராசிக்காரர்கள் தாய்மையின் பாசம் போன்ற நெஞ்சுக்கு பாசம் உள்ளவர்கள். திருமணத்தில் பாசம், புரிதல் மற்றும் அன்பு அதிகமாக இருக்கும். குருப்பெயர்ச்சி மற்றும் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் திருமண வாழ்க்கை அமைதியாகவும் செழிப்பாகவும் இருக்கும். பெற்றோர்கள், குழந்தைகள், உறவினர்கள் அனைவருடனும் நல்ல உறவு. குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் சாதாரண தீர்வு காணப்படும். கடக ராசிக்காரர்கள் நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகளில் உண்மையான அன்பையும் பாதுகாப்பையும் தருவார்கள். அவர்கள் சமூக சேவை மற்றும் உதவி பணிகளில் முன்னிலை பெறுவார்கள். இறுதியாக செல்வம் மற்றும் முதலீட்டின் வாய்ப்புகள். செல்வ வாய்ப்புகள். குருப்பெயர்ச்சி நேரத்தில் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் தோன்றும். சொத்து வாங்குதல், வியாபாரம், வளர்ப்பு, முதலீடு, லாபம் போன்றவை சாத்தியம். வீடு மற்றும் சொத்து. வீடு வாங்கும் வாய்ப்பு குரு மற்றும் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் சிறப்பாக இருக்கும். முதலீட்டில் பாதுகாப்பு, நீண்ட கால மதிப்பு அதிகரிக்கும். வாகனம் வாங்கும் யோகம். தொழில் அல்லது குடும்ப தேவைக்கு ஏற்ப புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு. செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆதரவு இருந்தால் குறைவு இல்லாமல் செயல்படும்.
ஏனென்றால் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரோக்கியம் மற்றும் மனநலம் மிகவும் முக்கியமான பாகமாகும். அவர்களின் உணர்ச்சி ஆழம், மன அமைதி, வாழ்க்கை சிந்தனை ஆகியவை உடல் மற்றும் மனநலத்தை நேரடியாக பாதிக்கின்றன. முக்கிய உறுப்புகள் உடல் ஆரோக்கியம் பற்றி கடக ராசிக்காரர்களுக்கு வயிறு, மார்பு சுற்று மற்றும் வயிற்று பகுதிகளில் பாதிப்பு அதிகம். உணவு கட்டுப்பாடு, நுட்பமான உடற்பயிற்சி, நேர்மையான தூக்கம் முக்கியம். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் உடல் சக்தி, நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். குருப்பெயர்ச்சி நேரத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன அழுத்தம் மற்றும் கவலை அதிகரித்தால் தூக்கமின்மை, மனசோர்வு, செரிமான குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். சனி கடின நிலையில் இருந்தால் பழைய நோய்கள் திரும்பி வரலாம். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் மனம் மற்றும் உடல் இரண்டும் நலமாக இருப்பதால் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், அமைதி மற்றும் செயல்திறன் பெறுவார்கள். மொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் ஒருவரின் கண்ணீரை கூட தாங்க முடியாது. ஆனால் தாங்கள் அனுபவிக்கும் வேதனையை வெளிக்காட்ட மாட்டார்கள். அமைதியாக தாங்கி நின்று பிறருக்கு தாங்கும் நிழலாக இருப்பவர்கள். சரி, இதே போல அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுடைய ராசி பலன்கள் பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.